வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 4 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு யூனிட் 1ல் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி அண்ட் ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்ல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் IFI இஸ். ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருக்காங்க, IFIக்கு என்ன அப்படின்னு. சரி, அப்போ ஹைப்ரிடைசேஷன் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது அப்படின்னு தெரியணும். அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் IFIல என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, IFIல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயோடின். ஏன் அயோடின் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல யார் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேமோ அவங்க தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, இன்கேஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கு, ஃப்ளூரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்காது, ஹைட்ரஜன் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாம இருந்தாலும் அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்காது டியூ டு வேலன்சி 1ங்கிறதுனால. ஓகே, இப்போ அயோடின் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அயோடினுக்கு வேலன்சி எலக்ட்ரான் என்ன அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் அயோடின் எந்த குரூப் பீரியாடிக் டேபிள்ல? 17th குரூப். ஓகே, அப்போ பீரியாடிக் டேபிள் நம்ம பார்க்கலாம். இதில் 17th குரூப் ஃபேமிலியில் பாருங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கு. அப்போ அயோடின் வந்து 17th குரூப் இருக்கிறதுனால அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா 17. ஓகே, 7 அப்படின்னு 17 குரூப்னா 7 அப்படின்னு நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இதே ஆக்சிஜன் 16th குரூப், ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதே 15th குரூப் ஃபேமிலியா இருந்தால் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. இதே 14th குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. 4 and 13th குரூப் ஃபேமிலி, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. அப்போ என்டையர் 13th குரூப் ஃபுல்லாகவே வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான். ஓகே, இதை வச்சு நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அயோடின் எழுதலாம். அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஓகே, இப்போ அயோடின் எழுதுறேன். அயோடின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் அந்த கிராஸ் மெத்தடில் வைக்கிறேன். ஓகே, மொத்தம் 7 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ 5, 6, 7 எலக்ட்ரான் எழுதியிருக்கோம். இப்போ அயோடினை சுற்றி எத்தனை ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கு? 5 ஃப்ளோரின் ஆட்டம் இந்த காம்பவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோரினும் அயோடினோட ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ 5 ஃப்ளோரின் இருக்கு. ஸோ 5 ஃப்ளோரினை நம்ம இந்த எழுதியிருக்கோம். ஓகே, 4, 5. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லோன் பேரா இருக்கு. ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எத்தனை? மொத்தம் 5 பாண்ட் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. அப்போ 5 பாண்ட் பேர், 1 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் என்ன? 6 எலக்ட்ரான் பேர் இருக்கு. அப்போ 6 எலக்ட்ரான் பேர் இருந்தா நம்ம ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. 6 எலக்ட்ரான் பேர் இருந்தா ஹைப்ரிடைசேஷன் sp3t2. ஓகே, sp3t2 தான் இந்த காம்பவுண்டோட ஹைப்ரிடைசேஷன். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, sp3t2 இருந்தால் ஜாமெட்ரி என்னன்னு பாருங்க, ஆக்ட்ராகெட்ரல். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டோட ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் ஆக்ட்ராகெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, இதில் 5 பாண்ட் பேர் இருக்கு, 5 ஃப்ளோரின் சேர்ந்து உங்களுக்கு பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணியிருக்கு அயோடின். ஓகே, ரிமைனிங் ஒரு லோன் பேர் இருக்கு நம்ம பார்த்துருக்கோமா? அந்த லோன் பேர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஜாமெட்ரி என்னன்னா வித் லோன் பேரோட சேர்ந்தா அது ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். வித்தவுட் லோன் பேர் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, மேலே ஒரு பிரமிட். ஓகே, அப்போ இதோட ஷேப் என்னன்னா ஸ்கொயர் பிரமிடல். ஜாமெட்ரி ஆக்ட்ராகெட்ரல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், அமோனியம் அயான் அண்ட் சல்பேட் அயான்ஸ் ஹேவ் ஜாமெட்ரி. ஓகே, அமோனியம் அயான் சல்பேட் அயான் என்ன ஜாமெட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு தெரியணும். அமோனியம் அயானுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நைட்ரஜன் தான். ஏன்னா நைட்ரஜன் தான் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஹைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்காது டியூ டு வேலன்சி 1ங்கிறதுனால. அப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் என்ன ஃபேமிலி அப்படின்னு தெரியணும். நைட்ரஜன் 15th குரூப் ஃபேமிலி. 15th குரூப் ஃபேமிலியாக இருந்தால் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? எஸ், 5 இருக்கும். ஓகே, அப்போ நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ ஓகே, அப்போ நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த மாதிரி எழுதலாம் பாருங்க, இந்த மாதிரி எழுதுறேன். 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நைட்ரஜனுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கா? ஆனால் நைட்ரஜனில் இந்த அமோனியம் அயான்ல பாருங்க, நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ்னா என்ன? ஒரு எலக்ட்ரானால் லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணணும்? எரேஸ் பண்ணிடணும். ஓகே, ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 5ல் 1 போனால் 4 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே, அப்போ ரிமைனிங் நைட்ரஜன் சுற்றி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம், இது தேர்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்,
இது fourth hydrogen atom. அப்போ only bond pair மட்டும் இருக்கு. எத்தனை bond pair இருக்கு? 4 bond pair இருக்கு. அப்போ 4 bond pair இருந்துச்சுன்னா என்ன hybridization பாருங்க. 4 bond pair இருந்தா sp3 hybridization. sp3 hybridization இருந்துச்சுன்னா அதோட geometry tetrahedral. ஓகே, sp3 இருந்தா tetrahedral. அப்போ hybridization எழுதலாமா? இதோட hybridization sp3. geometry என்னன்னா tetrahedral. ஓகே, இதே மாதிரி சல்பேட் அயான் பார்க்கலாம். சல்பேட் அயான்ல லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாரு? சல்பர் தான். ஏன்னா ஆக்சிஜன் தான் பீரியாடிக் டேபிள்ல செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அயான் ஃப்ளோரினுக்கு அப்புறம். அப்ப லீஸ்ட் யாரு அப்படின்னா சல்பர். சல்பர் என்ன ஃபேமிலி பாருங்க, சல்பர் 16th குரூப்ல இருக்கு. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓகே, அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ன்னு நம்ம என்ன எழுத போறோம் பாருங்க, ஒரு 6 எலக்ட்ரான் எழுதுறோம். 1 2 3 4 5 6 எலக்ட்ரான். ஓகே, இது சல்பருக்கு. அப்போ சல்பேட் அயான்ல சல்பரோட ஆக்சிடேஷன் பேர் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ நான் 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். 7 8 எலக்ட்ரான். ஓகே, இனி ஆக்சிஜன் ஆட்டம் 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னா 2. ஸோ அப்போ 2 பாண்டை ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அடுத்தது இது செகண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். அடுத்தது இது தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, அடுத்தது இது ஃபோர்த் ஆக்சிஜன் ஆட்டம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எத்தனை பாருங்க, இது 1 2 3 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எத்தனை அப்படின்னா 4 பாண்ட் பேர். 4 பாண்ட் பேர் நம்ம ஹைபிரிடைசேஷன் என்ன பாருங்க, sp3. அப்போ இங்கேயும் sp3 தான். sp3 அப்படின்னா என்ன ஜாமெட்ரின்னு பாருங்க, sp3னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இங்கேயும் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான். ஓகே, அப்போ உங்களுக்கு இங்கே ரெண்டுமே ஆன்சர் என்னன்னா டெட்ராஹெட்ரல்ங்கிறதுனால ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அம்மோனியம் அயான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுதான் அம்மோனியம் அயான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ். இதே மாதிரி சல்பேட் அயான் பாருங்க, இதே மாதிரி தான் சல்பேட்டும் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். இந்த ஷேப் ஆஃப் த மாலிகூல் XeO2F2 இந்த காம்பவுண்டோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜாமெட்ரி கேட்கல, ஷேப் கேட்டிருக்காங்க. ஷேப்னா என்ன, வித்தவுட் லோன் பேர். அப்போ ஷேப் அப்படின்னா வித்தவுட் லோன் பேர். லோன் பேர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் சென்ட்ரல் ஆட்டம் யாருன்னா ஜனான் தான். அப்போ ஜனானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ ஜனானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா ஜனான் 18th குரூப் ஃபேமிலி. யாருன்னா ஹாலஜன் குரூப் 17th 18th குரூப் ஃபேமிலியாக இருக்கும். அப்போ 18th குரூப்னா என்ன வரும், வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 வரும். ஓகே, அப்போ ஜனானுக்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 எலக்ட்ரான் எழுதிட்டோம். ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ஸோ அப்போ 2 பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதே 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 2 ஆக்சிஜன் எழுதிட்டோம். அடுத்தது 2 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரின், இது செகண்ட் ஃப்ளோரின். ரிமைனிங் 1 லோன் பேர் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் என்ன, 1 2 3 4. அப்போ 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5 எலக்ட்ரான் பேர். 5 எலக்ட்ரான் பேரா இருந்துச்சுன்னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் பாருங்க, 5 இருந்துச்சுன்னா sp3d. ஓகே, sp3d தான் அதோட ஹைபிரிடைசேஷன். அப்போ sp3d இருந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஓகே, இங்க நம்ம 4 பாண்ட் பேர் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஈக்குவட்டோரியல் பொசிஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி 2 ஃப்ளோரின் ஆக்சியல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஏன்னா ஆக்சியல் பொசிஷன்ல ஃப்ளோரின் வச்சாதான் பாண்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்னன்னா அதிகமாக இருக்கும். இதே ஆக்சிஜன் வச்சா பாண்ட் ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ மினிமைஸ் ரிப்பல்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளோரினை ஆக்சியல் பொசிஷனில் வச்சிருக்கோம். ஓகே, இதே மாதிரி லோன் பேர் ஆல்ரெடி விஎஸ் பேர் தெரியல, லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, லோன் பேருக்கும் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். யாரை விடனா பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷனை விட. பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். யாரை விடனா பாண்ட் பேர் ரிப்பல்ஷனை விட. ஏன் லோன் பேருக்கு ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குன்னா, லோன் பேர் பார்த்து பாருங்க, இந்த மாலிகுல்ல சிங்கிள் ஆட்டத்தில் இருக்கும். அப்போ சிங்கிள் ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியஸ் இந்த 2 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். இதே பாண்ட் பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை, இப்போ ஒரு எலக்ட்ரானை ஜனானை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கும், இன்னொரு எலக்ட்ரானை ஃப்ளோரின் உள்ள நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அப்போ 2 எலக்ட்ரானை 2 ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும், ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும்.
இதே லோன் பேரில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் லோன் பேர் ரிப்பல்சன் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ லோன் பேர் ரிப்பல்சன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த லோன் பேரை நம்ம ட்ரைகோனல் பைபிரமிடலில் இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷன் எவ்வளோ பாண்ட் ஆங்கிள் அப்படின்னா 120 டிகிரி. ஓகே, அப்போ அதிகமான பாண்ட் ஆங்கிள் இருக்கிற இடத்துல தான் லோன் பேரை வைக்கணும். ஓகே, ஆக்சியல் பொசிஷனுக்கு இல்லை பாண்ட் ஆங்கிள் என்னன்னா 90 டிகிரி. அப்போ உங்களுக்கு ஆக்சியல் பொசிஷனில் எதை வைக்கக்கூடாது, லோன் பேரை வைக்கக்கூடாது. ஈக்குவட்டோரியல் பொசிஷன் தான் லோன் பேர் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷேப் என்னன்னு கேட்டிருக்கோம். லோன் பேரை தவிர்த்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா டெட்ராகட்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம்ல, அது கொஞ்சம் டிசார்டடாக இருக்கும். அதை டிசார்டட் டெட்ராகட்டல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறத நம்ம சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சீசா மாதிரி இருக்கிறதா. ஓகே, இப்போ ஆன்சர் பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். பாண்ட் ஆங்கிள் இன் வாட்டர் மாலிகுல் இஸ் 104.5 டிகிரி இன்ஸ்டெட் ஆஃப் 109 டிகிரி 28 மினிட்ஸ். வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரி ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை ரீசன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வாட்டரோட ஃபார்முலா என்ன, H2O. ஓகே, இப்போ நம்ம வாட்டரோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறோம், H2O. இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு, இதில் ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். ஏன்னா அது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரானிட்டியாக இருந்தாலும் ஹைட்ரஜன் சென்ட்ரலாக ஆக்ட் ஆகாது, ஏன்னா டியூ டு வேலன்சி 1ங்கிறதுனால. அப்போ இதில் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 16. அப்போ ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 16, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16. ஆக்சிஜன் 16th குரூப் ஃபேமிலி. அப்போ 16th குரூப் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும், 6 வரும். ஓகே, அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ 6 இருந்துச்சுன்னா இப்போ ஆக்சிஜன் எழுத போகிறோம் பாருங்க. ஆக்சிஜன் மொத்தம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கும். 3, 4, 5, 6. ஓகே, இப்போ நம்ம வாட்டரில் 6 எலக்ட்ரான் ஆக்சிஜன் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிட்டோம். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அந்த 2 ஹைட்ரஜனை இந்த மாதிரி பாண்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ரிமைனிங் எத்தனை லோன் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. அப்போ 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் என்ன, 4 இருந்துச்சுன்னா என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும், sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். ஓகே, அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3. 4 இருந்துச்சுன்னா sp3 இருந்தால் என்ன ஜாமெட்ரி பாருங்க, டெட்ராஹெட்ரல். ஓகே, இப்போ நம்ம வாட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில் எடுத்திருக்கோம். ஓகே, அதில் 2 பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் மெட்டலில் 2 லோன் பேர் ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ லோன் பேர் ரிப்பல்சன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரிலேருந்து 104.5 டிகிரிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்கிறதுனால லோன் பேருக்கும் ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும். சரியா, அதுதான் பாண்டு ஆங்கிள் குறையிறதுக்கு காரணம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், லோன் பேர் ரிப்பல்சன் தான் காரணம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 5th கொஸ்டின் பார்க்கலாம். The total number of lone pair of electron in I3 minus. இந்த காமெண்ட் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் கேட்டிருக்காங்க I3. இப்போ மூணுமே அயோடினா இருக்கிறதுனால ஒரே ஒரு அயோடின் அங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். அயோடின் என்ன ஃபேமிலி, 17th குரூப் ஃபேமிலி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அயோடின் எழுதலாம். அயோடின் 17th குரூப் ஃபேமிலி. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும் அயோடினுக்கு, 7 வரும். ஓகே, இப்போ நம்ம எழுதுகிறோம் 7 அயோடின் 17th குரூப் ஃபேமிலி, வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்போ நம்ம 7 எலக்ட்ரான் எழுதுகிறோம், 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான். ஓகே, இதில் I3 மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணால் ஒரு எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரிமைனிங் ஒரு அயோடின் எழுதிட்டோம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ரிமைனிங் எத்தனை அயோடின் இருக்கும், 2 அயோடின் இருக்கும். அப்போ நான் அந்த 2 அயோடினை இந்த மாதிரி எழுதுகிறேன், 2 அயோடின். ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுலாம் லோன் பேர். அப்போ எத்தனை லோன் பேர் இருக்கு பாருங்கள், 3 லோன் பேர் இருக்குது. அப்போ 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர், டோட்டல் எத்தனை 5 எலக்ட்ரான் பேர். 5 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் ஜாமெட்ரி பாருங்கள், 5 இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் sp3d. ஓகே, sp3d இருந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, இப்போ I3யோட ஜாமெட்ரி எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல். இதில் எத்தனை லோன் பேர் இருக்கு பாருங்க, 3 லோன் பேர் இருக்கு. ஓகே, எத்தனை 2 பாண்ட் பேர் இருக்கு. அப்போ அந்த லோன் பேரை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, லீனியர் ஷேப். அப்போ ஷேப் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இதோட ஷேப் லீனியர். இப்போ கொஸ்டின் என்னன்னா லோன் பேர் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு எந்த ஷேப் கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜெனான் டைஃப்ளூரைடு. இப்போ ஜெனான் வந்து 18th குரூப் ஃபேமிலி. அப்போ 18th குரூப் ஃபேமிலினா வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? எஸ், 8 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, எத்தனை ஃப்ளூரின் இருக்கு? ரெண்டு ஃப்ளூரின் இருக்கு. அப்போ 2 ஃப்ளூரின் நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல என்னது? லோன் பேர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் என்ன? 3 லோன் பேர் இருக்கு, 2 பாண்ட் பேர் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5. 5 இருந்துச்சுன்னா என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ், 5 இருந்துச்சுன்னா sp3d. சரியா? sp3d இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஓகே, 5 இருந்துச்சுன்னா sp3d ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஓகே, இப்போ நம்ம ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி இங்கே இருக்குது. ஓகே, ட்ரைகோனல் பிரமிட் தான் இருக்குது, பைபிரமிடல் இல்லை. ஓகே, இப்போ ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னா இங்கே எதுவுமே ஆப்ஷன் இல்லைல்ல. ஆனால் இங்கே ஜாமெட்ரி கேட்கல. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வித்தவுட் லோன் பேரை வச்சு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரியை பாருங்க. இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. இப்போ நம்ம எத்தனை லோன் பேர் இருக்கு? 3 லோன் பேர் இருக்கு. அப்போ 3 லோன் பேர் நம்ம வச்சிருக்கோம். எங்க பொசிஷன்ல? ஈக்குவட்டோரியல் பொசிஷன் 120 டிகிரில நம்ம வச்சிருக்கோம். ரிமைனிங் வந்து 90 டிகிரில ஒரு ஃப்ளோரினும் அதோட ஆப்போசிட்டில் 90 டிகிரில இன்னொரு ஃப்ளோரினும் வச்சிருக்கோம். ஓகே, அப்போ வித்தவுட் லோன் பேர் பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, லீனியர் ஷேப்பாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு லீனியர் ஷேப் தான் ஆன்சர் கரெக்ட். எங்க இருக்கு பாருங்க, செகண்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லீனியர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது ClF3. குளோரின் வந்து 17th குரூப் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும்? 7 வரும். ஓகே, அப்போ 4 5 6 7. எத்தனை ஃப்ளோரின் இருக்கு பாருங்க, மொத்தம் 3 ஃப்ளோரின் இருக்கு. நம்ம 3 ஃப்ளோரினை எழுதுறோம். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, 4 எலக்ட்ரான் இருக்கு. அதாவது 2 லோன் பேர் இருக்கு. அப்போ 3 + 2 என்ன? இங்கேயும் 5 பாண்ட் பேர் தான் இருக்கு. ஓகே, 5 இருந்தாலும் அதே தான். sp3d ஹைபிரிடைசேஷன் ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, இப்போ இதோட ஷேப் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இதோட ஜாமெட்ரி தான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. 2 லோன் பேர் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஓகே, அப்போ லோன் பேர் தவிர்த்துட்டு நம்ம பாருங்க, இந்த மாதிரி டி ஷேப்ல இருக்கா? டி ரைட் ஹேண்ட் சைடில் போட்ட மாதிரி பாருங்க. அப்போ டி ஷேப். வித்தவுட் லோன் பேர்னா அதோட ஷேப். அப்போ டி ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க, எஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ ClF3யோட ஷேப் என்ன? டி ஷேப். இதுதான் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க IF5, அயோடின் பென்டாஃப்ளூரைடு. இப்போ அயோடின் வந்து அதே தான், 17th குரூப் ஃபேமிலி. இது இன்டர்காலிஜின் காம்பவுண்டு. ஸோ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சிருக்கேன். 6 7. ஓகே, மொத்தம் 5 ஃப்ளோரின் எழுதியிருக்கோம். டோட்டல் 5. மொத்தம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ரிமைனிங் எத்தனை லோன் பேர் இருக்கு? 1 லோன் பேர் இருக்கு. அப்போ 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6. 6 இருந்தால் என்ன ஜாமெட்ரி பாருங்க, 6 இருந்துச்சுன்னா ஆக்டாகடல் ஜாமெட்ரி sp3d2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, அப்போ ஆக்டாகடல் ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இதான் ஆக்டாகடல் ஜாமெட்ரி. அதில் 5 பாண்ட் பேர் 5 ஃப்ளோரின் அயோடினோட பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு. ஓகே, அப்போ லோன் பேரை பார்த்துட்டு வச்சு சொன்னோம்னா அது ஜாமெட்ரி. வித் லோன் பேர்னா ஜாமெட்ரி. வித்தவுட் லோன் பேர்னா பாருங்க, அது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்புறம் மேலே ஒரு பிரமிட் இருக்கு. ஓகே, அதான் ஸ்கொயர் பிரமிட். அப்போ IF5க்கு ஆன்சர் என்ன பாருங்க, 4th ஒன்று தான் ஆன்சர். அப்போ C இஸ் 4th ஒன். அடுத்தது ஜெனான் ட்ரை ஆக்சைடு. இப்போ ஜெனான் ட்ரை ஆக்சைடுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஜெனான் வந்து 18th குரூப் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 வரும். அப்போ 3 4 5 6 7 8 எழுதியாச்சு. இப்போ ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ஸோ ஆக்சிஜனை டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம் 3 ஆக்சிஜன் ஆட்டம் நம்மகிட்ட இருக்கு.
அப்போ 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு 6 எலக்ட்ரானை வாங்கிக்கணும். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கு பாருங்க, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அதை எழுதலாம் 2. ஓகே, ஒன்லி நம்மளுக்கு 3 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஸோ அப்போ 6 வேலன்ஸ் எலக்ட்ரானை 3 ஆக்சிஜன் ஆக்குபை பண்ணிக்கிறோம். ரிமைனிங் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், அது லோன் பேரா இருக்கும். அப்போ 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். 3 + 1 என்ன, 4 எலக்ட்ரான் பேர். 4 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா என்னன்னு பாருங்க, 4 இருந்துச்சுன்னா sp3 டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, அப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அதில் ஒரு லோன் பேர் இருக்கு, ரிமைனிங் 3 பாண்ட் பேர் இருக்கு. ஓகே, இப்போ லோன் பேரை தவிர்த்துட்டு பாருங்க, மேலே உள்ள லோன் பேரை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது ட்ரைகோனல் பிரமிடல் ஜாமெட்ரி. ஓகே, ட்ரைகோனல் பிரமிடல் ஜாமெட்ரி அமோனியா ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது டி கேன்சர் என்னன்னா தேர்ட் ஒன் தான் டி கேன்சர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர், செகண்ட் ஒன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் IF2+? இப்போ IF2+ க்கு ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல லீஸ்ட் எலக்ட்ரானிக் டேம் யாரு, அயோடின் தான் லீஸ்ட் எலக்ட்ரானிக் டேம். அப்போ அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, அயோடின் 17th குரூப் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கும். ஓகே, 3 4 5 6. ஓகே, 7 வைப்போம், ஏன்னா அதில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதால ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், அதனால 6 எலக்ட்ரான் மட்டும் வச்சிருக்கேன். ரிமைனிங் எத்தனை ஃப்ளோரின் இருக்கும், 2 ஃப்ளோரின் எடுத்திருக்கோம். ஓகே, 2 ஃப்ளோரின். அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்னா பாண்ட் பேர் எடுத்துருவோம். அப்போ 2 பாண்ட் பேர் இருக்கு, 2 லோன் பேர் இருக்கு, டோட்டல் 4. 4னா என்ன ஹைபிரிடைசேஷன் பாருங்க, 4னா எப்படி எழுதுவோம், எஸ், 4னா sp3. ஓகே, அப்போ sp3 எழுதணும் அப்படின்னு பாருங்க, 4னா sp3 என்ன ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல். ஓகே, அப்போ இப்போ இந்த IF2 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் IF2 ஓட ஸ்ட்ரக்சர். அதுல எத்தனை பாண்ட் பேர் இருக்கு பாருங்க, 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்கு. ஓகே, இங்க மேல டாப்ல 2 லோன் பேர் இருக்கு. அப்போ லோன் பேரை சேர்த்தா பார்த்தா நம்ம இதை என்ன சொல்லுவோம், டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, அதுக்கு ஷேப் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். அப்போ லோன் பேரை தவிர்த்துட்டு வித்தவுட் லோன் பேரை வச்சு சொன்னோம்னா ஷேப் எப்படி பாருங்க, வி ஷேப்ல இருக்கு. வி ஷேப்னு சொல்லுவோம், ஆர் பென் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வி ஷேப் ஆர் பென் ஷேப். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். IF7 sp3T3 hybridized molecule has a shape. ஓகே, IF7க்கு ஹைபிரிடைசேஷன் கொடுத்துட்டாங்க. இது 2000 PGTRB 2003ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு ஷேப் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஷேப் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏயா பியா சியா டியான்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மற்றொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.